இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் சார்ட்டு டெய்லியில் இருக்குது. இந்த பயிரை வின் பண்ணிட்டு கீழே போயிட்டு இந்த பயிர் அதுக்கப்புறம் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே இருக்குது. ஆனால் கீழே தான் வரணும். ஆனால் கொஞ்சம் எதுலேயுமே ரீடெஸ்ட் எடுக்கலை. இதாட்டம் நாளைக்கு பையிங் ப்ரெஷர் வந்தாலும் வரும் பார்த்துருக்கு. ஆனால் ஏன் கண்டினியூவாகவும் இறங்காது. ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்தால் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கும். அது எந்த இடத்துல ரிஜெக்ட் கொடுக்குன்னு தெரியல. இந்த இடத்துல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது அதுவாக கீழே இறங்கிடுச்சு. இங்கே வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறது தெரில. சரி, அதான் எப்படியும் கொடுத்துட்டு போது நம்ம 5 மினிட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்னாங்க நல்ல ட்ரேடு, சூப்பரான. காலையில் அது எடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேட் எடுத்துருக்க முடியும். மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது. இது 5 மினிட் கேண்டில். இது ஒரு லைன் போடுவோம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 5 மினிட்டில் அப்படியே போனாலும் எடுக்க முடியாது. ஏன்னா எப்போனாலும் பையிங் ப்ரெஷர் வந்து மேலே வந்துடும். இதிலேருந்து இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து அதை பிரேக் பண்ணி கீழே வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கணும்னா அப்புறம் 1 மினிட்டாக மாற்றணும். 1 மினிட்டில் சூப்பராக கொடுத்துருணும். ஒன் மினிட்டை பாருங்க. ஃபஸ்ட்டு பையர் ஓப்பனில் எப்போதும் இப்படி லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். கீழே இறங்கும்போது அதில் வந்து திரும்பி உள்ளே போச்சுன்னா உள்ளே வந்துடுவான். ஆனால் உள்ளே போகாமல் சப்போர்ட் எடுக்கணும். அப்போ கீழே தான் இருக்கும். கரெக்டாக ஒன்றும் பாயிண்ட்லேயே இருக்கும். இந்த இதுலையா கரெக்டாக எடுக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுக்கும். அப்போ அக்ரெசிவாக இருக்குதுன்னு அர்த்தம். உள்ளே போய்ட்டுனா அப்போ திரும்ப போகுதுன்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக அதில் ஒரு லைன் போட்டுப்போம், இதில் ஒரு லைன் போட்டு வச்சுருப்போம். இதில் வந்து பிரேக் ஆகணும். இந்த விக்கி தான் டார்கெட்டு. இந்த விக்கி பிரேக் வருது, திரும்ப உள்ளே வருது. இதில் ஒரு லைன் போட்டு இது ஒரு ரிஜெக்ட் பண்ணிருக்கு. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரேடு பறந்தது போகுது, ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி 1 மினிட்டில் பார்க்கணும். இந்த மாதிரி பையர் ஓப்பன்லையா லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த இதில் போடணும். இந்த பையர் ஓப்பன் அதை பிரேக் பண்ணுது. பையர் ஓப்பனை பிரேக் பண்ணுது. அடுத்தப்போ அதில் உள்ளெல்லாம் வரல. அதுக்கு முன்னாடியே பையாகுது. அப்புறம் அதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். உள்ளே ரிட்டர்ன் ஆகிற வரையும் லைன் போட்டு வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ட்ரேடு 2-3 கேண்டில், 2 கேண்டில், 3 கேண்டில் அப்படியே இருக்கலாம். அடுத்தப்போ மார்க்கெட்டு கடைசியாக இது வந்துருக்கு. ஆனால் அதை பிரேக் பண்ணி போகல. உள்ளே வந்துட்டான். உள்ளேன்னா இங்கே வரையும் வரணும். இது உள்ளே வரையும் வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ட்ரேடு திரும்புது. அப்போ இன்னும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம்? நிறைய உள்ளே வருது. மேலே ஒரு செல்லர் போட்டு அதை ஒரு பையர் பிரேக் பண்ணல. அப்புறம் அங்கே கடைசி வீக் பையர் இருக்குது. அதில் ஒரு லைன் போட்டு இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். பொதுவாகவே இந்த இடத்துல செல்லரை பையர் வின் பண்ண முடியலன்னா கீழே தான் இறங்கும். அது இயற்கையாகவே அப்படி தான் நடக்கும். இது நம்ம முன்னால் விழிப்புணர்வு இல்லாமல் எடுப்போம். இப்போ விழிப்புணர்வோடு எடுக்கணும். இந்த லைனுங்க உள்ளே வரல, அப்புறம் கீழே தான் இறங்கன்ட்டு எடுக்கணும். இதுக்கு அடித்தப்போ திரும்ப உள்ளே வருது. அப்போ ட்ரெண்டை மாறுது. அப்புறம் நம்ம 5 மினிட்டுக்கு மாற்றிக்கணும். அதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு டபுள் போட்டம் எடுத்துருக்கோம். டபுள் டாப். இந்த
விக்கி வரையும் போயிருக்கான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்கில் போய் திரும்பியிருக்கு. இது ஸ்விங்கு கீழே இறங்கினா அந்த ஸ்விங்கில் இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. மேலே அது இதை பிரேக் பண்ணல. அப்புறம் எப்படி எடுக்கணும்னா இந்த பையர் செல்லர் வின் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த இருக்குல்ல கீழே இறங்க விட்டு இதை கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பையரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதே கான்செப்ட் தான். பையர்னா கரெக்டாக அந்த இடத்துலையே தான் சப்போர்ட் இருக்குது. உள்ளே வரல. உள்ளே வந்தால் ட்ரெண்டு மாறும். நம்ம இதை வச்சே எடுக்கலாம். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்த பிறகு அடுத்த கேண்டில் எடுக்கலாம். அந்த கேண்டில் அடுத்தாப்போ கீழே தான் போவோம். அடுத்தாப்போ கீழே போகிறான்னா எங்கே வரையும் டார்கெட் வைக்கணும்னா இங்கே இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். அவ்வளோதான் போவோம். இப்போ எங்கே விற்க வரையும் வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகுது. அடுத்த மேலே போச்சுன்னா இந்த பையர் ஓப்பன் இங்கே ஒரு லைன் போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சா அந்த இடத்துல போய் பையர் ஆகுது. அடுத்து இந்த பையர் ஓப்பனில் ஒரு லைன் போட்டு வைக்கணும்னா ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகுது பாருங்க. ரிஜெக்ட் ஆகுது. இதில் என்ட்ரி எடுக்கலாம். அடுத்த திரும்ப உள்ளே வந்தாலும் திரும்ப அந்த சப்போர்ட்டுக்கு இந்த பையர் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது. அதனால் இதுலேயும் என்ட்ரி எடுக்கலாம். உள்ளே வந்தால் நம்ம ட்ரெண்ட் எடுக்கக்கூடாது. கடைசியாக கொடுத்த பையர் இப்போ உள்ளே வந்துடுச்சு. இப்போ உள்ளே வந்தோன்னா ட்ரெண்டு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம 5 மினிட்டில் பார்க்கணும். இதில் போட்டு திரும்ப எடுத்தோம்னா நம்மளால் ட்ரெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் 5 மினிட்டில் வச்சிடணும். கொஞ்சம் நல்லா டெப்த்தாக கேண்டில் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு நிறைய லாஸ் வரும். பார்த்துட்டு இதுவரையும் என்ட்ரி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அப்புறம் எப்படி பார்க்கணுன்னா இந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு டைம் எடுக்கக்கூடாது. செகண்ட் டைம் எடுக்கணும். செகண்ட் டைம் லைன் எடுக்கணும். ஒரு டபுள் டாப்பு டபுள் பாட்டம். ரெண்டாவது டைம் எப்படி எடுக்கணும்னா கடைசி செல்லரை இந்த பையர் வின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் வின் பண்ண இருக்குது. அது திரும்பி வந்த பிறகு ரெண்டாவது அதே இடத்துல இந்த செல்லரை வின் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம முன்னாடியே இந்த கேண்டிலில் பார்த்த பிறகு எடுத்திருப்போம். இவ்வளோ தூரம் போய் திரும்பியிருக்கோம். அது டவுன் ட்ரெண்டில் கண்டிப்பாக ஃபெயிலியர் நடக்கும். அப் ட்ரெண்டுனா கூட இப்படி ஆட்டம் போயிடும். டவுன் ட்ரெண்ட்லலாம் ரொம்ப டபுள் பாட்டத்தை ரொம்ப கிளியராக எடுக்கணும். இல்லைன்னா லாஸ் பண்ணி விட்டோம். இது ஃபெயிலியர் ஆகி போச்சு. இனி அடுத்தது அது கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. நம்ம தப்பாக எடுத்திருப்போம். அதில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். மேலே இது ஒரு ஸ்விங்கு எடுக்கக்கூடாது. அடுத்தப்போ ரெண்டாவது ஒரு செல்லரை வின் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே ஸ்ட்ராங் செல்லர் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கு எடுத்தப்போ அதுக்கு கீழே பார்க்கணும். இந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கான். இது ஒரு ஸ்விங்கு. அதில் போய் திரும்புது மார்க்கெட்டு. திரும்பும்போது அடுத்தாப்போ அதே இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்துலையே எடுத்துருக்கணும். அது பிரேக் பண்ணி கீழே போகுது. திரும்ப இதில் ஒரு பையரை செல்லர் வின் பண்ணுறான். ஆனால் அதுக்கப்புறம் இதில் எடுக்கான். இதில் ஒரு இதில் என்ன கடைசி செல்லர் இது. இதில் ஒரு லைன் போட்டு வச்சுருப்போம். கடைசி செல்லர் இவனை வின் பண்ணி வச்சில்ல. ஃபெயிலியரில் ஒன்றும் கிடையாது. நம்ம அதிலலாம் தப்பு பண்ணுவோம். அதனால் நான் அதை சொல்லி போடுறேன். இதில் ஒரு பையர் செல்லர் வின் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம அடுத்தப்போ இதில் எடுக்க பார்ப்போம். இதில் பாருங்கள், அது கீழே தான் பிரேக் பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு லைன் போட்டு வச்சுருப்போம். அதை பிரேக் பண்ணல. அப்புறம் உள்ளே வந்துருச்சு. கடைசி பையர் இது ஒரு பையர். அதில் லைன் போட்டால் உள்ளே அதில் சிங்கிள் இதில் எடுக்குது. திரும்ப கூட உள்ளே வந்துருச்சு. அப்போ ட்ரெண்டு மாற போகுது. அப்போ என்ன பண்ணோன்னா இது பையர் செல்லர் வின் பண்ணிட்டான். இங்கே ஸ்விங் இருக்குது. திரும்புவான். அதுக்கப்புறம் திரும்ப பையர் அந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கணும். இங்கே கடைசியாக வின் பண்ணியிருக்கோம். இதுவே சூப்பர் பையிங் ப்ரெஷர் கேண்டில். அப்போ இந்த என்ட்ரி எடுக்கலாம்.
இது டபுள் டாப், இதுதான் டபுள் டாப். டபுள் டாப்னா டவுன் ட்ரெண்டாக இருக்குது. எவ்வளோ தூரம் டார்கெட் போகணும். டபுள் டாப் ஓரளவு ஆரிஜின் வரையும் ரீச் ஆகணும். நான் தான் அந்த லைன் வரையும் போவான்ட்டு அப்படின்னு ஒரு லைன் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே திரும்பிட்டு, அதுக்கு முன்னாடி எதில் போய் திரும்புகிறான்ட்டு கவனிக்கணும் பார்த்துடுங்க. இதில் இந்த கேண்டில் வின் பண்ணதுக்கப்புறம் இந்த கேண்டில் எடுத்துடலாம். இந்த க்ளோஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓரளவு ரொம்ப நேரம் லோவாகிடுச்சு. மார்க்கெட் ரொம்ப நேரம் டவுன் ட்ரெண்டாகவே இருக்குது. அதுவும் பையிங் ப்ரெஷர் வந்து போகுது. அதனால் கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் வரதான் செய்யும். கரெக்டான திரும்புது. இதில் திரும்பினா எதுவுமே கிளியர் கிடையாது. இதில் அழகாக திரும்பிருக்கு. ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் போட்டு சூப்பராக திரும்பிருக்கு. இது எவ்வளோ தூரம் போய் திரும்புதுன்னு பார்க்கணும். இதில் விற்கிருக்கு. அதுலையாக போய் திரும்பியிருக்கான். மார்க்கெட் எங்கே போய் திரும்புது, எதனால் திரும்புது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். கேண்டிலை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்க ஈஸியாகும். அதில் கூட இது கடைசி பையர், இதில் ஒரு பையர் வந்திருக்கான். இதை இப்போ பிரேக் பண்ணி இதில் மேலே ஒரு விக்கிவை வச்சு பாடின்னு இவ்வளோ தான் இருக்கணும் பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அடுத்தாப்பும் என்ட்ரி எடுக்கணும். இது நமக்கு என்ட்ரி கொடுக்காமலே கீழே வந்துச்சு. அது இருந்தாலும் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அப்படி எடுக்கணும்னா அப்படி பார்த்து எடுக்கணும். எது வரையும் இறங்குதுன்னு பார்க்கணும். அது இறங்கும்போது இது ஒரு ஸ்விங்கு. கரெக்டாக அந்த ஸ்விங்கிலேயே போய் திரும்புகிறோம். அப்புறம் இனி என்ட்ரி எடுக்கணும்னா கடைசி பையரை வின் பண்ணியிருக்கணும். கடைசி செல்லர் வேணாம். அது நம்ம வின் பண்ண பிறகு ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா இங்கே ஒரு பையர், இங்கே ஒரு செல்லர் இருக்குது. இதை வின் பண்ணால் கூட எடுக்கலாம். மேலே அப்படியே அக்ரெசிவாக போவோம். ஏன்னா அப் ட்ரெண்டாக மாறிட்டு இனி அப்படி மெதுவாக போயிடுவோம். அதுக்குள்ளே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. மெதுவாக போனாலும் எவ்வளோ தூரம் போவோம், எவ்வளோ தூரம் தான் போகணும். இங்கேருந்தால் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் அவ்வளோ தூரம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆகும். இன்னும் கீழே தான் போகணும். மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்படி சின்ன பையர் செல்லர் வின் பண்ணுறது, அதை கவனித்து நீங்கள் என்ட்ரி எடுங்க. பெரிய அளவில் லாஸ் வராது. லாஸு வந்தாலும் பெரிய அளவில் இருக்காது. நீங்கள் அந்த கேண்டில் வச்சு என்ன கேண்டில் உருவாயிருக்குன்ட்டு உடனே எக்ஸிட் பண்ணிடு. 1 மினிட்டில் எப்படி எடுக்கணும், 5 மினிட்டில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு அப்பப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணாண்டா இப்படியே சார்ட்டில் லைன் போட்டு பாருங்கள். மார்க்கெட்டு இந்த இதில் கொடுத்த ப்ராஃபிட்டை இதில் கரைச்சி எடுத்துருப்போம். பார்த்துட்டு இவ்வளோ தூரம் இன்னைக்கு யாரெல்லாம் மார்க்கெட்டில் இருந்தாங்க அவங்களாம் காலி பண்ணி விட்ருக்கோம். பையும் ப்ரெஷர் வந்து போகுது. நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு கரெக்டாக பையர் செல்லர் வின் பண்ணிட்டானா அப்படின்னு கவனித்து எடுத்தோன்னா இதுதான் கரெக்டான பையர் செல்லர் வின் பண்ணது. இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த செல்லரை எல்லாத்தையும் இந்த பையர் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டான். அப்போ ட்ரெண்டு மாறிடுது. அது ஓரளவு கிளியராக தான் கொடுக்குது. நம்ம தான் அதுக்கு முன்னாடி தப்பாக பார்த்து லாஸ் பண்ணிக்கிட்டே கிடக்கும். இந்த மாதிரி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லாஸு குறையும். கொஞ்சம் மார்க்கெட்டையும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அங்கே லைன் போட்டுனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்குது. இந்த மாதிரி பாருங்கள். நல்லா ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருக்குது.